ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நைட் டின்னர் தோசைக்கு ஆனியன் மசாலா தாங்க பண்ண போகிறேன். இது குயிக்காக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சிம்பிளாக டேஸ்டியாக பண்ணுற ஒரு ரெசிபி தாங்க. சட்டுன்னு பண்ணிடலாம். இந்த பெரிய வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி எண்ணெய் ஊற்றி கடாயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், சீரகம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிட்டு ஒரு பெரிய தக்காளியை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிக்கலாம். இதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றணும். இல்லை எல்லாம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எதுவுமே தேவையில்லை. மைல்டான ஃப்ளேவரில் நல்லாயிருக்கும். மஞ்சள்தூள், மிளகாத்தூள், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிட்டு ஒரு 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கலந்து கொதிக்க விடலாம். இதுக்கிடையில் உப்பை பார்த்து செக் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கிட்டு அதில் பொட்டுக்கடலை, ஒரு 5-6 பல் முந்திரி சேர்த்து அரைச்சி ஊற்றிக்கலாம். இது ரொம்ப ரிச்சாக டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவியும் நல்லா திக்காக இருக்கும். முந்திரி பேஸ்ட் அரைச்சி ஊற்றுறோன்னே மசாலா ரொம்ப திக்காகிடும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டால் திக்கான ஆனியன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதில் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் இல்லை, அதனால் வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு. சூப்பரான ஆனியன் மசாலா ரொம்பவே நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.